ஹாய் கைஸ், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தான் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றது, அதை எப்படி லாகின் பண்றது, எப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிறத பார்க்க போறோம். அதுல நான் எப்படி பை எடுக்கிறேன், எப்படி செல் எடுக்கிறேன், எப்படி ஒரு பை ஆர்டர் போடலாம், எப்படி ஒரு செல் ஆர்டர் போடலாம், குயிக்கா எப்படி அதை ட்ரையல் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணலாங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இதுல பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு தான் லாகின் அப்படிங்கறத நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதுல என்ட்ரி பண்ணும்போது இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் வரும். இதுக்கு மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு QR கோடு ஸ்கேன் பண்ற மாதிரி காமிக்கும். ஒருவேளை காமிக்கலைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் பண்ண சொல்லும். இதுல கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்க இந்த மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம், இல்ல உங்க மொபைல் அப்ளிகேஷன்ல ஓபன் பண்ணி இந்த QR கோடு வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நான் இப்ப லாகின் பண்றேன் பாருங்க. என்னோட மொபைல்ல நான் ஓபன் பண்ணி அதை நான் ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எந்த இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ண போறீங்கன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலி பேங்க் நிஃப்டில பண்ணுவேன். ஸோ பேங்க் நிஃப்டில பண்ணும்போது நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல நீங்க பேங்க் நிஃப்டி அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கும். நீங்க இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். இந்த இடத்துல நீங்க மவுஸை கொண்டு போனீங்கன்னா இந்த ஓவர்வியூ வரும். இதுல இது ட்ரேடிங் வியூன்னு இருக்கும். இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்அப் நெக்ஸ்ட் விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல தான் நம்ம எல்லாமே நார்மலி நான் பண்றது, நீங்க வீடியோல பாக்குறது இந்த விண்டோ தான். இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரேடிங் வியூ சார்ட் கிடைச்சிடும். இதுல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2 லேஅவுட் இல்லைன்னா 3 லேஅவுட், அப்படி இல்லைன்னா நீங்க சிங்கிள் லேஅவுட், இப்படி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க விருப்பப்படி உங்களுக்கு எது இதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நார்மலி 2 லேஅவுட் யூஸ் பண்றேன். 3 லேஅவுட் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க பாத்தீங்கன்னா இது இண்டெக்ஸ், இது ஜஸ்ட் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்ஸ் பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. அதை பத்தி வேணா கூட நான் ஒரு வீடியோ போடுறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல நீங்க என்னென்ன தேவையோ அதை நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். புதுசா ஏதாவது ஆட் பண்ணணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல நான் நார்மலி சென்செக்ஸ், க்ரூட் ஆயில் ஜஸ்ட் விசிட் பண்றேன். ஃபின் நிப்டி, மிட் கேப் நிப்டி இதெல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இப்ப நிப்டி பேங்க் இதுல ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்க ஆப்ஷன் செயின் நீங்க ஓபன் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புட் ஆப்ஷன் இந்த கால் ஆப்ஷன் நான் எப்படி இதுல எடுக்கிறேன்னா, நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்க ஆப்ஷன் செயின்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன், இந்த ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷன். இதுல நீங்க மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கும் இந்த ஏரியா, இந்த கவரிங் ஏரியா. இது கால் ஆப்ஷன்ல உள்ள இந்த மணி அட் த மணி. இதுல பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் பாருங்க, இந்த லைட் டார்க் கலர்ல இருக்கிறது புட் ஆப்ஷன்ல உள்ள இந்த மணி அட் த மணி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த டார்க் இல்லாத ஏரியா அவுட் ஆஃப் த மணி. இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். இதுல நார்மலி நான் எப்படி எடுப்பேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இருக்குதுன்னா இதுல உங்களுக்கு எக்ஸ்பைரி டே என்னைக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிடும். இந்த இடத்துல நார்மலி எக்ஸ்பைரி டேக்கு நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறேன்னா இதுல நீங்க ஒரு இது விட்டு தாண்டி இதுல எடுப்பேன். இல்லைன்னா நார்மலி நான் அட் த மணி தான் எடுப்பேன். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஆட் பண்றதுன்னா, இப்போ இதுல நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு கட்டா ப்ளூ கலர் பாக்ஸ் வருது பாருங்க. நீங்க இந்த இடத்துல எந்த இடத்துக்கு இந்த சார்ட் வேணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அட் த மணில ஒரு புட் ஆப்ஷன் நான் ஆட் பண்றேன்னா, ஜஸ்ட் இதுக்கு மேல கொண்டு போனீங்களா, மவுஸ் கொண்டு போனீங்களா, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். இதுல இந்த வியூ சார்ட்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அதுக்கு மேல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு இது 52,600 புட் ஆப்ஷன் உங்களுக்கு இங்க வந்துடும். இதுல வந்த பிறகு நீங்க என்ன பண்ணலாம், இந்த சைடு ஒரு சார்ட் வச்சுக்கோங்க. இது பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுறத காமிக்கும். இந்த சைடு வந்து அதோட ஆப்ஷன் பிரீமியம் பிரைஸ் வந்து இது பிரீமியம் பிரைஸ் சார்ட், இது எப்படி மூவ் ஆகுறது உங்களுக்கு காமிக்கும். இதுல நீங்க ஒரு வேளை சப்போஸ் பை செல் எப்படி எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இதுல ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்றேன் பாருங்க, ஸ்கேல்பர் மோடு. இந்த ஸ்கேல்பர் மோடுங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது இதுல வந்து இந்த எந்த இடத்துல வச்சு கிளிக் பண்றீங்களோ கிளிக் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 52,600 புட் ஆப்ஷன் அது உங்களுக்கு இந்த இதுல வந்துடுச்சு. இதுல நீங்க உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு லாட்டுங்கிறது 15. அப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நார்மலி எடுக்கிறது 210 எடுப்பேன், 14 லாட்டு. நீங்க என்ன 15 கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 30 கொடுத்துக்கலாம், உங்க விருப்பத்துக்கு நீங்க கொடுத்துக்கோங்க. பட் பிகினர்ஸ் கண்டிப்பா 15-30 லாட்டுக்கு மேல பேங்க் நிஃப்டியில எடுக்காதீங்க. நம்ம ஒரே கேண்டில்ல 100-150 பாயிண்ட்ஸ் கூட அது நமக்கு ஆப்போசிட்டா போறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். நமக்கு வந்து லாஸை நீங்க வந்து சீக்கிரம் கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ட்ரேட் இல்ல அதுக்கு ட்ரேட்ல நம்ம வந்து கண்டிப்பா அந்த லாஸை ரெக்கவர் பண்ண முடியும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்டார்டிங்ல எல்லாம் ஸ்டாப் லாஸ் இல்லாம தான் நானும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரையும் மாதிரி. ஸோ அது கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. நம்ம போக வீடியோல நான் வந்து அது எப்படி எமோஷனல் கண்ட்ரோல் பண்றது, எந்த மாதிரி நம்ம பண்றதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா பை செல் பண்றது ஸ்கேல்ப், இது ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்க இந்த இப்போ ஒருவேளை குவான்டிட்டி கூட்டணும் குறைக்கணும்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க இதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். மைனஸை கிளிக் பண்ணி சப்போஸ் பிளஸ் பண்ணணும்னா இப்படி பிளஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலி நான் வந்து 210 வச்சிருக்கேன்னா இதுல ஒரு 210 நான் வச்சுட்டு இப்போ ஒரு ஓகே இந்த இடத்துல கரெக்டா வருது, இந்த இடத்துல நம்ம ஒரு சப்போஸ் ஒரு இஎம்ஐ சப்போர்ட் கிடைக்குது, இந்த மாதிரி நான் நினைக்கும் போது நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் இதுக்கு மேல ஒரே ஒரு கிளிக் பை மார்க்கெட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்னா இன்ஸ்டன்ட்லி பை பண்ணும், மார்க்கெட் பிரைஸ்ல அது பை பண்ணிடும். பண்ண பிறகு உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இதுலயே வந்து நம்ம அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். இதுல வந்து நீங்க சப்போஸ் க்ளோஸ் பண்ணணும்னா இதுலயே வந்து நீங்க இந்த செல் இருக்கிறதுலயே நீங்க இந்த குவான்டிட்டி மட்டும் கரெக்டா கீழே போற குவான்டிட்டி கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க செல் அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 210 போட்டிருக்கேன், எனக்கு இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி தான் கம்மி பண்ணணும், நான் கொஞ்சம் லாஸ்ல நான் கவர் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீங்க இப்போ மைனஸ் பண்ணி செல் அடிச்சுன்னா ஒன்லி 105 தான் உங்களுக்கு செல் ஆகும். ரிமைனிங் குவான்டிட்டி அங்க ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சரியான ஆப்ஷன், இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இன்னொன்னு ஸ்டாப் லாஸ் நீங்க போடணும்னு வச்சுக்கோங்க. இது பை செல் இந்த மாதிரி தான் பண்றீங்க. இப்ப நீங்க வந்து சப்போஸ் ஸ்டாப் லாஸ் போடணும், இன்ஸ்டன்டா ஸ்டாப் லாஸ் போடணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த செட்டிங்ஸ்ல 1-2 செட்டிங்ஸ் பண்ண வேண்டிய இருக்கும். இந்த செட்டிங்ஸுக்கு மேல கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ட்ரேடிங்ல நீங்க கிளிக் பண்ணும்போது பை செல் பட்டனு, இன்ஸ்டன்ட் ஆர்டர் பிளேஸ்மெண்ட், இந்த இன்ஸ்டன்ட் ஆர்டர் பிளேஸ்மெண்ட்டை நீங்க வந்து டிக் பண்ணி வச்சிருந்தாதான் இன்ஸ்டன்டா நீங்க இதுல ஸ்டாப் லாஸ் போட முடியும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் காணிக்கிறேன். இப்ப இந்த இன்ஸ்டன்ட் பிளேஸ்மெண்ட் போடலைன்னா நீங்க இதுல கிளிக் பண்ணும்போது இதுல ஒருவேளை பை பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல நீங்க வந்து எடிட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த இன்ஸ்டன்ட் இது நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல இப்போ ஒருவேளை ஸ்டாப் லாஸ் போடணும்னா இந்த இடத்துல மூவ் பண்ணுங்க, இந்த பிளஸ் பாயிண்ட் வரும், இதுல ரைட் கிளிக் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடணும்னா இந்த செல்ல நான் இப்ப பண்ணிட்டேன்னா இப்ப இது வந்து நம்ம மார்க்கெட் அவர்ஸ் இல்ல, அதனால இப்படி காமிக்குது. இல்லைன்னா இதுல உடனே இமீடியட்டா உங்களுக்கு வந்து இதுல எத்தனை மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து இதுல நீங்க எத்தனை குவான்டிட்டி வச்சிருக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கான செல் ஆர்டர் தான் இங்க வந்து விழும். சப்போஸ் நீங்க வந்து இதுல எதுவுமே குவான்டிட்டி இதுல வந்து ஒரு 15 தான் இருக்குன்னா நீங்க இதுல வந்து செல் ஆர்டர் விழும். அதை ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணி நம்ம குவான்டிட்டி சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். இவ்வளவுதான். சப்போஸ் நீங்க ட்ரையல் பண்ணணும்னா கூட அதை ஜஸ்ட் அதுல நீங்க அதுக்கு பக்கத்துல நீங்க கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா ஒரு 2 மீன்ஸ் அது வேற ஒன்றும் இல்லை, ட்ரிகர் பிரைஸ், இன்னொன்னு வந்து லிமிட் பிரைஸ். நீங்க அதுல உள்ள மேல பாத்தீங்கன்னா கொண்டு போகும்போது ஒன்னு லெஃப்ட் சைடு
இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருக்கும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி மேல கொண்டு போனீங்கன்னா அது கரெக்டா மேல ட்ராக் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டன்ட் ஆர்டர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மேல வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இது இப்படிதான் நீங்க வந்து பண்ணணும். இதை நான் வந்து ஒரு நாள் லைவ் மார்க்கெட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ஜஸ்ட் நான் இன்னைக்கு எப்படி நான் அதை யூஸ் பண்றேன், எப்படி இந்த சார்ட் எல்லாம் யூஸ் பண்றேன். இப்போ சப்போஸ் க்ளோஸ் எல்லா இதையும் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க எக்ஸிட் ஆல் பொசிஷன், இதுல வேற என்ன இருக்குன்னா ஆப்ஷன் செயின் இருக்கு, பாஸ்கெட் ஆர்டர், நீங்க நிறைய ஆர்டர் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்ஜின் பெனிஃபிட் யூஸ் பண்ணணும்னா பை செல்லு சேர்த்து போடும்போது நமக்கு அந்த மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்லர்ஸுக்கு அது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாப்அப் சார்ட், இப்படி ஒரு சில ரெஃபரன்ஸ், இப்படி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நான் மேஜரா யூஸ் பண்றது இவ்வளவு கான்செப்ட் தான். அண்ட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 இது யூஸ் பண்றேன், EMA 9 அண்ட் EMA 5 பிளஸ் பியூர் கேமரா பியூர் பாயிண்ட். இது நான் வந்து ஒரு வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன் இது எப்படி ஆட் பண்றதுன்னு. இதை தவிர வேற நான் வந்து நார்மலி எதுவும் யூஸ் பண்றது இல்லை. நார்மலி நான் வந்து உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல காணிச்சிருப்பேன் ஆப்ஷன் இது ட்ரேடிங் சார்ட் வந்து நான் இது பண்ணியிருக்கிறது. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த டான் அப்ளிகேஷன்ல ஈஸியா நம்மளால ட்ரேட் எடுக்க முடியும். ஈஸியா ஒரு ஸ்கேல்பிங் பண்ணணும்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் நம்மளோட பை செல் வந்து குயிக்கா இருக்கணும். இல்லைன்னா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிரைஸ், நம்மளோட பையிங் பிரைஸோட ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க நான் என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கிறேன். சப்போஸ் அது கேர்ள்ஸா இருந்துச்சுன்னா கேர்ள்ஸ் நேம்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் தருவாங்க. இதுல வந்து ஓப்பனிங் சார்ஜஸோ இல்ல ஏஎம்சி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. நீங்க உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க 1 டேல நீங்க ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். அது வந்து அவங்க உங்களுக்கு ஒரு 1 டே ஆகும் அவங்க சைட்ல இருந்து எக்ஸ்சேஞ்சில இருந்து உங்களுக்கு அப்ரூவ் கிடைக்கிறதுக்கு. அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கரெக்ஷன் மெயில் அனுப்புவாங்க. இவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.